வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 10th தமிழ் இயல் 4 இலக்கணம் பொது. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 40 கொஷின்ஸ் எடுத்திருக்கிறேன். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் டேஷ் என்றும் வழங்குவர். அஃறிணை. ஆறறிவுடைய மக்களை உயர்திணை என்றும் மற்ற உயிரினங்களையும் உயிரற்ற பொருள்களையும் அஃறிணை என்றும் வழங்குவர். 2வது கொஷின், இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவழுவமைதி. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என்பது இடவழுவமைதி எனப்படும். 3வது கொஷின், பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால், 4 ஒன்றன்பால், 5 பலவின்பால். பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 4வது கொஷின், அஃறிணை எத்தனை பகுப்புகளை கொண்டது? 2. அஃறிணை 2 பகுப்புகளை கொண்டது. 1 ஒன்றன்பால், 2 பலவின்பால். 5வது கொஷின், அஃறிணையின் பகுப்புகள் யாவை? ஒன்றன்பால், பலவின்பால். அஃறிணையின் பகுப்புகள் ஒன்றன்பால், பலவின்பால். 6வது கொஷின், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள் யாவை? மேற்கூறிய அனைத்தும். உயர்திணையின் பால் 3 பிரிவுகளை கொண்டது. 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால். 7வது கொஷின், அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது டேஷ் ஆகும்? ஒன்றன்பால். அஃறிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால் ஆகும். 8வது கொஷின், இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். வினா வளாநிலை. கொஷினை பாருங்க. இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது, அதாவது அங்கே வினா கேட்குறாங்க. வினாவா கேட்கறதுனால இது வினா வளாநிலை ஆகும். இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் என்பது வினா வளாநிலை ஆகும். 9வது கொஷின், அஃறிணையில் பலவற்றை குறிப்பது டேஷ் ஆகும்? பலவின்பால். அதாவது அஃறிணையில் ஒன்றை மட்டும் குறிப்பது ஒன்றன்பால். அஃறிணையில் பலவற்றை குறிப்பது பலவின்பால் ஆகும். 10வது கொஷின், இடம் 3 வகைப்படும். அவை யாவை? மேற்கூறிய அனைத்தும். இடம் 3 வகைப்படும். அவை தன்மை, முன்னிலை, படர்க்கை. 11வது கொஷின், தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நான், யான், நாம், யாம். தன்மை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நான், யான், நாம், யாம். 12வது கொஷின், தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தேன், வந்தோம். தன்மை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தேன், வந்தோம். 13வது கொஷின், முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நீ, நீர், நீவீர், நீங்கள். முன்னிலை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. நீ, நீர், நீவீர், நீங்கள். 14வது கொஸ்டின், கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு
கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். விடை வளாநிலை கொஷின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு வினா வளாநிலையா கொஷின் கேட்குறாங்க. என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார், அவங்க கேட்ட கேள்விக்கு இவங்க பதில் சொல்லிட்டாங்க என்று விடையளித்தல் என்பது விடை வளாநிலை ஆகும். 15வது கொஸ்டின், முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். முன்னிலை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள். 16வது கொஸ்டின், வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை, சாரிங்க இந்த இடத்துல மகனை வரணும். மகனை தாய் அழைப்பது டேஷ் ஆகும். பால் வழுவமைதி. இந்த கொஸ்டின்ல பால் வழுவமைதி என்பது அது ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு சொல்லி கேட்கறதாங்க. வாடா ராசா, வாடா கண்ணா என்று மகனை தாய் அழைப்பது பால் வழுவமைதி ஆகும். 17வது கொஸ்டின், படர்க்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அவன், அவள், அவர், அது, அவை. படர்க்கை பெயர்களுக்கு எடுத்துக்காட்டு தருக. அவன், அவள், அவர், அது, அவை. 18வது கொஸ்டின், படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தான், சென்றால், படித்தனர். நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாமில் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுத்து கொஷின் கேட்டாங்களன்னா ஒன்று தாங்க கேட்பாங்க. அதாவது படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷனில் வந்தேன், வந்தீர், வந்தான், நீங்கள் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் தாங்க கொடுப்பாங்க. சரி, ஒவ்வொரு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. நான் ஏன் புக்ஸில் இருக்கிற அனைத்து ஆப்ஷனுமே உங்களுக்கு நான் செட் பண்ணியிருக்கிறேன்னா, எது வந்தாலும் அதாவது படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் நம்ம கேட்டாலையும், அதாவது இருக்கிறது 3 ஆப்ஷன் தான், அந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வச்சாலே ஆன்சர் தெரியணுன்றதுக்காக தாங்க நான் ரொம்ப லென்த்தாக வந்தாலுமே புக்கில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் படிக்கும் போது புரிஞ்சு படிச்சுக்கிட்டா சரிங்க. படர்க்கை வினைகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. வந்தான், சென்றால், படித்தனர். 19வது கொஸ்டின், இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவது எழுதுவதும் டேஷ் ஆகும். வளாநிலை. இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். 20வது கொஸ்டின், இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும். வழு. இதுக்கு முந்தைய கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க? இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை எனப்படும். இந்த கொஸ்டினை கவனிங்க. இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும். 2 கொஸ்டினும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது இலக்கண முறையுடன் பேசுவது வளாநிலை, இது இலக்கண முறையின்றி பேசுவது வழுநிலை. 21வது கொஸ்டின், செழியன் வந்தது. கொஸ்டினை கவனிங்க. செழியன் வந்தது என்பது டேஷ் வழு ஆகும். ஆன்சர் திணை வழு. செழியன் வந்தது என்பது திணை வழு எனப்படும். இதே கொஸ்டினை பாருங்க. அடுத்து செழியன் வந்தான். செழியன் வந்தான் என்பது திணை வளாநிலை எனப்படும். கொஷினை நல்லா ரீட் பண்ணுங்க. இந்த இடத்துல தூ வந்தாலும் சரி இல்லை இன்னு வந்தாலும் சரி அந்த ஆப்ஷனே நம்மளுக்கு சரிங்க, அந்த ஆன்சரே நம்மளுக்கு வேற மாதிரி வந்துடும். இந்த இடத்துல நமக்கு செழியன் வந்தது என்பது திணை வழு நிலை ஆகும். 22வது கொஸ்டின், கண்ணகி உண்டான் என்பது டேஷ் வழு ஆகும். பால் வழு. கண்ணகி உண்டான் என்பது பால் வழு ஆகும். 23வது கொஸ்டின், உயர்திணையில்
பால் எத்தனை பிரிவுகளை கொண்டது? 3. உயர்திணையின் பால் 3 பிரிவுகளை கொண்டது. 1 ஆண்பால், 2 பெண்பால், 3 பலர்பால். 24வது கொஸ்டின். நீ வந்தேன் என்பது டேஷ் வழு ஆகும். இடவழு. நீ வந்தேன் என்பது இடவழு ஆகும். 25வது கொஸ்டின். நேற்று வருவான் என்பது டேஷ் வழு ஆகும். காலவழு. நேற்று வருவான் என்பது காலவழு ஆகும். 26வது கொஸ்டின். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் டேஷ் வழு ஆகும். வினா வழு ஆகும். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் என்பது வினாவழு ஆகும். என்னங்க மேம், இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு கொஷின் கொடுத்துருந்தீங்க, ஆனால் அதுக்கு ஆன்சர் வேறு மாதிரி நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாங்க. அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, அந்த வினாவில் இரு விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டால் வினாவழா நிலை ஆகும். இந்த கொஷினை கவனிங்க. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல் என்பது வினாவழு ஆகும். கொஷினுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குங்க, ஆன்சருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு என்னையும் தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கொஷினை ஒரு டைமுக்கு 2 டைம் ரீட் பண்ணுங்கள். அந்த கொஷினுக்கும் இந்த கொஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் புரிஞ்சு படிங்க. 27வது கொஸ்டின். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது டேஷ் வழு ஆகும். விடை வழு. கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் என்பது விடை வழு ஆகும். 28வது கொஸ்டின். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது டேஷ் வழு ஆகும். மரபு வழு. தென்னை மரங்கள் உள்ள பகுதிகளை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் என்பது மரபு வழு ஆகும். 29வது கொஸ்டின். செழியன் வந்தான் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். திணை வளாநிலை. செழியன் வந்தான் என்பது திணை வளாநிலை ஆகும். 30வது கொஸ்டின். கண்ணகி உண்டாள் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். பால் வளாநிலை. கண்ணகி உண்டாள் என்பது பால் வளாநிலை ஆகும். 31வது கொஸ்டின். நீ வந்தாய் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். இடவளாநிலை. நீ வந்தாய் என்பது இடவளாநிலை ஆகும். 32வது கொஸ்டின். நேற்று வந்தான் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். கால வளாநிலை. நேற்று வந்தான் என்பது கால வளாநிலை ஆகும். 33வது கொஸ்டின். திணையின் உட்பிரிவு பால். திணையின் உட்பிரிவு பால் எனப்படும். 33வது கொஸ்டின். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் என்பது டேஷ் வளாநிலை ஆகும். மரபு வளாநிலை. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் என்பது மரபு வளாநிலை ஆகும். 35வது கொஸ்டின். இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது டேஷ் எனப்படும். வழுவமைதி. இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையென்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வழுவமைதி எனப்படும். 36வது கொஸ்டின். என் அம்மை வந்தாள் என்பது டேஷ் வழுவமைதி.
திணை வழுவமைதி. என் அம்மை வந்தாள் என்பது திணை வழுவமைதி ஆகும். 37வது கொஷின். தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது. இடவழுவமைதி. தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவழுவமைதி எனப்படும். 38வது கொஷின். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதி ஆகும். 39வது கொஷின். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்பது மரபு வழுவமைதி. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்பது மரபு வழுவமைதி எனப்படும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேண்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட்ல உங்களுடைய பதிலை நீங்கள் தெரிவிக்கலாங்க. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் என்று கூறியவர் யார்? நாற்பதாவது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல பால் 3 வகைப்படும். கூற்று 2 திணையின் உட்பிரிவு பால் ஆகும். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. கூற்று 1 ஏன் தவறுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூற்று 1ல பால் 3 வகைப்படும் என்பது தவறான கூற்று. ஏன்னா பால் 5 வகைப்படும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். கூற்று 2ல திணையின் உட்பிரிவு பால் என்பது சரியான பதில். அப்போ கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. Thanks for watching. Subscribe to our channel.